இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, என் புள்ள இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவனுக்கு வெளிநாட்டுக்கு போற யோசனையே வரக்கூடாது. இவனை எப்படியாவது அந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கலான்னு பார்த்தா திரும்ப திரும்ப அந்த இசையை வச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கானே, என்ன பண்றது? சரி, ஓகே, அப்புறம் பாத்துக்கலாம். சரி இருங்க, கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன். இது தமிழோட அப்பா மாதிரி இருக்கே. அவரேதான். இவர் இங்க எப்படி? சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குமா. சித்தப்பா, நீங்க சாப்பிடலையா? என்ன வேணும்னு சொல்லுங்க, தோ ரெடி பண்ணி கொடுக்க சொல்றேன். ஏய், இந்த உறவு முறை கொண்டாடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ, இது அபிஷியலா நடக்கிற நிகழ்ச்சியில சார்னு சொல்லணும்ல. சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? வேணாம், டென்ஷன் படுத்தாத, மரியாதையா போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. சாப்பாடு வேணானா போங்க, இங்க சாப்பிடுறதுக்கு வர ஆளா இல்ல. அண்ணே, உனக்கும் செத்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பாடு பிச்சுட்டாங்கண்ணே. என்ன மறைக்கிற? உனக்கு வேணாமா? வேணாட்டி போ, நானே சாப்பிட்டுக்கிறேன். என்ன இவன்? வா. சிபி சார், நீங்க டாக்குமெண்ட் எடுத்து காமிங்க. யாரோ நமக்கு ஆகாதவங்க தான் இவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏவி விட்டுருக்காங்க. இவங்க சொன்னா நம்ம ஃபெஸ்டிவலை நிறுத்திட்டு போயிடணுமா? எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க? என்ன சார், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல்ல பர்மிட்டை காமிங்க. சார், நாங்க முறைப்படி எதுவுமே பர்மிஷன் வாங்காம செய்ய மாட்டோம் சார். ஜனா ஃபுட்ஸ் எவ்வளவு பெரிய கம்பெனின்னு உங்களுக்கு தெரியும்ல. சிபி, என்னாச்சு? சீக்கிரம் எடு. பாத்துட்டு இருக்கேன் ஜானு. அப்பா, இதுதான் அந்த பெர்மிஷன் லெட்டர். இது இல்லாம அவங்களால இந்த ஃபெஸ்டிவலை நடத்தவே முடியாது. சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டமா. தமிழ் தானே இந்த ஃபெஸ்டிவல் நடத்துறதுல ஆர்வமா இருந்தா இப்போ அசிங்கப்பட்டு நிக்கட்டும். யாருக்கிட்ட? இது ஆரம்ப ஸ்டேஜ் தான்ப்பா. இப்பதான் டைட்டிலே போட்டிருக்கேன். இன்னும் முழு படம் இருக்கு. இதுக்கப்புறம் தான் உங்க பொண்ணு யாருன்னு நீங்களே பாப்பீங்க. என்ன சார், எவ்வளவு நேரம் தேடிட்டு இருப்பீங்க? பர்மிட் இருக்கா இல்லையா? இதுலதான் வச்சிருந்தேன், காணோமே. டேய் கேடி, நீ எதுவும் பாத்தியா? இல்ல மச்சான், நீ வச்ச இடத்துல தான் பேக் இருந்துச்சு. ஏமா, கடையை திடல்லே நடத்தக்கூடாதுன்னு சொல்றோம், நீங்க பாட்டுக்கு வந்து நடப்பாதையில நடத்திக்கிட்டு இருக்கீங்க. சார், அதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? பிரச்சனையா? ஃபெஸ்டிவல் நடத்தக்கூடாதுமா, உங்ககிட்ட தான் பர்மிட் இல்லையே. திடலுக்கு தான் பெர்மிட் இல்ல, அதுவும் நாங்க வாங்கணும், மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இது பார்க்கிங் ஏரியா சார். பார்க்கிங் ஏரியாவோட பெர்மிட் எங்க கிட்ட தான் இருக்கு. கேடி, அதை எடுத்துட்டு வாங்க.
தமிழ் ம் இந்தாங்க சார் நல்லா படிச்சு பாருங்க. என்ன சார் எங்ககிட்டயே வா. அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் விட்டு கொடுத்துட்டுலாம் போக மாட்டோம் சார். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சார். கேடி சாருக்கு 4 புட்டு 4 மசால் தோசை எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொடு. அப்புறம் என்ன சார் கிளம்பலாம்ல? சார் ஒரு நிமிஷம். உங்களை தூண்டி விட்டவங்க கிட்ட போய் நீங்க சொல்லுங்க, ஜனாமாவை தோக்கடிக்கிறதுக்கு புதுசா ஒரு ஆள் பிறந்துதான் வரணும்னு. இன்னைக்கு ஜனா ஃபுட்ஸுங்கிற நிறுவனத்துக்கு வாரிசு வந்துருச்சு. சிபி சாரையும் என்னையும் தாண்டி தான் எங்க ஜனாமாவை தொட முடியும். அடுத்த தடவை வேற ஏதாச்சும் பெஸ்டா ட்ரை பண்ண சொல்லுங்க. என்னையா என்னாச்சு? சார் அவங்க போக மாட்டேங்கிறாங்க சார். பார்க்கிங் பெர்மிஷன் வச்சுக்கிட்டு பார்க்கிங்லேயே ஃபெஸ்டிவல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கூட்டமும் குறைய மாட்டேங்குது சார். யோ என்னையா இத சொல்றதுக்கு தான் என்கிட்ட கை நீட்டி காசு வாங்குனியா? நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல அவங்கள அந்த இடத்த விட்டு காலி பண்ணியாகணும். இல்ல சார் அது வந்து காரணம் சொல்லாதயா. அப்புறம் எதுக்கு நீ கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்க? இத சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? யோ உன் அதிகாரத்தை யூஸ் பண்ணியா? இல்ல சார், அவங்க கையில எல்லாமே லீகலா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன சார் பண்ண முடியும்? பார்க்கிங்ல ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்த பெர்மிஷன் வாங்கியிருக்காளா? யோ பார்க்கிங் கார் நிறுத்துறதுக்கும் 2 வீலர் நிறுத்துறதுக்கும் தாயா? யோ எதையாவது பண்ணி அந்த தமிழை துரத்த வழிய பாரியா? இல்லன்னு வையு, என்கிட்ட நீ எவ்வளவு பணம் வாங்கியிருக்க மொத்தத்தையும் இப்பவே வட்டியோட நீ கொடுக்கணும். ஏன் சார் இப்படி படுத்துறீங்க? ஓ போய் சொன்னது செய். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க எங்க இங்க? உங்க ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்குல்ல, அதான் நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லலாம்னு வந்தோம். என்ன கமிஷனரும் மேயரும் வந்திருக்காங்க? வாழ்த்த மட்டும் இல்ல மேடம், உங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணவும் தான் வந்திருக்கோம். தமிழ் சீக்கிரம் சாப்பாடு கொடு. ஜனா மேடம், உங்க கை பக்குவம் அப்படியே உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு இருக்கே, எப்படி மேடம்? இத்தனை வருஷமா என் கூட இருக்காங்க. இத கூட கத்துக்கலனா எப்படி? சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தான் இருக்கேனே. சூப்பர் மேடம். என்ன மேடம் நடைபாதையில கடை வச்சிருக்கீங்க? அது